இன்னும் அந்த இலவச மின்சாரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். முழுமையும் விவசாயிகள் அனுபவிக்கணும் இலவச மின்சாரம். இரண்டாவது, விவசாயிகள் இலவச விதைகளையும் கொடுங்க. எந்த விதைனா விவசாய இலவச விதைகள் கொடுங்க. இந்த விவசாய கூட்டுறவு வங்கி மூலமா கொடுத்துருங்க, சொசைட்டி மூலமா கொடுத்துருங்க. மூன்றாவது, இலவச விவசாயிக்கு இலவச உரங்களை கொடுங்க விவசாயிகளுக்கு. நாலாவது, இலவசம் விவசாயிகளுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர் இலவசம் வாங்கி கொடுங்க எல்லாத்துக்கும். இதெல்லாம் நாங்க என்ன செய்வோம், நிச்சயமா நாங்க செய்வோம். ஐந்தாவது, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு ஏரி திட்டம், அது நல்ல திட்டம் தான். ஆனா எந்த ஒரு உற்பத்தியும் கிடையாது. ஏரியில மண்ணு தோடுறாங்க, மண் எடுத்து அங்க போடுறாங்க, மழை பெய்து அந்த மண் இங்க வருது, திருப்பி இந்த மண் எடுத்து அங்க போடுறாங்க, மழை பெய்து அந்த மண் இங்க வருது. அது எந்த பயனும் கிடையாது. நாங்க சொல்றது என்னன்னா, நாங்க சட்டம் போடுவோம், மத்திய திட்டம். ஆனால் நாங்க சட்டம் போட்டு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முழுமையிலும் விவசாயத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை நாங்கள் போடுவோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இது ஒரு பக்கம் இலவசங்கள். அடுத்தது முக்கியமா என்னன்னா விலை நிர்ணயம் கொடுக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க விவசாயி. வேறு ரத்தத்தையும் சிந்தி இரவு பகலா மழையை வெயிலையும் பொருட்படுத்தாமல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு விலை இருக்குதா? இல்ல. இன்னைக்கு கரும்புக்கு எங்க அம்மா சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா கரும்புக்கு ஒரு டன் 2500 ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இன்னும் 1810 ரூபாய் அதுவும் கொடுக்கல, கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க வச்சுங்க, இன்னைக்கு விவசாயியுடைய முன்னே எவ்வளவு திரும்ப கொடுக்கணும்? 2500 ரூபாய், 4000 ரூபாய் டன்னுக்கு கரும்பு கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகும் விவசாயி. இன்னைக்கு உரம் கிடைக்குதா? இல்ல. உரம் தட்டுப்பாடு இல்ல. விலைவாசி 2 மாசத்துக்கு முன்னாடி உரம் எவ்வளவு வச்சது, இன்னைக்கு எவ்வளவு வச்சது யாருக்காவது தெரியுமா? எல்லாரும் இங்க எல்லாம் விவசாயிங்க தெரியும், உங்களுக்கு தெரியாத இடம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் பேசுறாரு. யாரு? துரைமுருகன் பேசுறாரு. இங்க வந்திருக்கிறாராம் துரைமுருகன். சிங்கமும் துரைமுருகன் சேர்ந்து பேசுறான். பொதுக்கூட்டம் என்ன விலைவாசி ஏற்றி போச்சு. இந்த உரத்தை பத்தி துரைமுருகன் பேசுவாரா? பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? ஏன்னா அவங்க கட்சி தாங்க. அழகிரி, அதோட அமைச்சர் அழகிரி, திமுக அமைச்சர், ரசாயன மற்றும் உரவிலைத்துறை அமைச்சர் அழகிரி. துரைமுருகன் உரத்தை பத்தி பேச முடியுமா? இல்ல. இவங்க மாறி மாறி இவங்க அவங்கள பத்தி இவங்க அவங்கள பத்தி இப்படிதான் அரசியல் ஓட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் மக்கள் எல்லாம் இடிச்சு வாங்கல தமிழ்நாடு மக்கள். இனி வரும் காலத்துல ஏமாற மாட்டாங்க. அதனால இப்படி உரம் 2 மாசத்துக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸ் 400 ரூபாய், இன்னைக்கு 870 ரூபாய் ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸ், 50 கிலோ மூட்டை. டிஏபி 2 மாசத்துக்கு முன்னாடி 475 ரூபாய், இன்னைக்கு 975 கிடைக்கல. 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்கறதும் தயாராக கிடைக்கல, மார்க்கெட்ல இல்ல. பொட்டாசியம் 225 ரூபாய், அந்த பொட்டாசியம் 560 ரூபாய் இன்னைக்கு ஒரு மூட்டை இல்ல, கிடைக்கல. இதெல்லாம் யார் கேட்கிறா? பாட்டாளி கட்சி மட்டும்தான் கேட்குது. வேற எந்த கட்சியும் இதை பத்தி கவலையே கிடையாது. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விஜயகாந்துக்காக போறதுல என்ன அவருக்கு தெரியாது. பாவம் விட்டுருக்காங்க. அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னொரு முக்கியமான சட்டத்தை நாங்கள் போடுவோம். என்ன சட்டம்? இப்ப எல்லாம் விலை நிலங்கள்லாம் எடுத்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சட்டம் போடுவோம். இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக விலை நிலங்கள்லாம் எடுத்து ரியல் எஸ்டேட்ல 2 ஆண்டு காலம் எவனா சும்மா அந்த நிலத்தை வச்சிருந்தா, விவசாயம் பண்ண சும்மா வச்சிருந்தாங்கன்னா அந்த நிலத்தை எல்லாம் பிடுங்கி ஏழை விவசாயிகிட்ட நம்ம ஒப்படைப்போம். ஏன்னா இப்ப எல்லாம் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒரு பக்கம், ரியல் எஸ்டேட் ஒரு பக்கம், எல்லாம் விலை நிலங்கள் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் சோறுக்கு நம்ம கஷ்டப்பட போறோம். இப்ப தெரியாது, அடுத்த தலைமுறை வந்தா தெரிய போகுது. சோறு இல்லாம எங்க சைனால இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி சைனா, ஜப்பான், வியட்நாம், கம்போடியா அங்கிருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்க போறோம். அந்த நிலைமை தான் வரப்போகுது. இப்போ அதுக்காக தான் இன்னைக்கு பாட்டாளி கட்சி விவசாயிகளுக்காக, வேளாண் துறை மேம்படுத்துவதற்காக அவ்வளவு போராடி கொண்டு வருகிறது. அடுத்து எங்களுடைய தனித்துவம், பாட்டாளி கட்சி தனித்துவம் என்ன? மது ஒழிப்பு. இன்னைக்கு மதுவை பத்தி பேசுகின்ற, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி எங்களுடைய ஐயா அவர்கள் மட்டும்தான். வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு திமுக பேசுறாங்களா? அண்ணா திமுக பேசுறாங்களா? காங்கிரஸ் பேசுதா? கம்யூனிஸ்ட் ஏதா பேசுதா? இல்ல வைகோ பேசுறாரா? விஜயகாந்த் நிச்சயமா பேச மாட்டேன். ஏன்னா மதுவினுடைய முக்கியத்துவம் ரொம்ப தெரியும்.
எந்த கட்சி பேச போறது கிடையாது. பாட்டாளி கட்சி போயிடு நாங்க என்ன அரசியலுக்காக பண்றோமா இல்ல ஓட்டுக்காக பண்றோமா? நிச்சயமா இல்ல. எங்களுடைய இளைஞர்கள், தமிழகத்தில் இளைஞர்களை காப்பாத்துங்க. இதுதான் அண்ணாவுடைய கொள்கையா? இதான் பெரியாருடைய கொள்கையா? இல்ல ராஜாவுடைய கொள்கையா? மதுரை கொடுக்கணும் யார் கொண்டு வந்தா? திராவிட கட்சியில் திமுக கொண்டு வந்தா, அண்ணா திமுக கடையை திறந்தாங்க. இந்த அம்மா இப்போ சிறப்பு சாராயமா இலைட் ஷாப் கொண்டு வராங்க. அது என்ன கணக்குன்னா, நம்ம பிள்ளைங்க ஏதோ 100 ரூபாய் குடிச்சிட்டு இருக்கான், 100 ரூபாய்க்கு அந்த இலைட் ஷாப் சீம சாராயம் கிடைக்குமாங்க. 100 ரூபாய் குடிச்சிருக்கோம், அங்க போய் 500 ரூபாய் சரக்கு. என்னடா இருக்கு அந்த சரக்குல? பார்த்து குடிச்சு பார்க்கணும், ஒரு நாள் குடிச்சு பார்ப்போம். 100 ரூபாய் குடிக்கிறோம், அங்க 500 ரூபாய் வாங்க, ஒரு நாள் வாங்கிப்பான். நல்லா தானே இருக்கு, நாளைக்கும் குடிக்கலாம்டா. நாளைக்கு இன்னொரு 500 ரூபாய், 3 நாள்ல முடிஞ்சு போச்சு காசு. அதுக்கப்புறம் எங்க போவான் காசுக்கு? கொள்ளடிப்பான், திருடுவான், வழிப்பறி, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கணும்னா இன்னும் பண்ணுங்க, ஊத்துங்க சாராயத்தை. நான் ஒரு கணக்கு சொல்றேன். இப்ப சாராயம் கொடுக்குறாங்க, ஒரு கணக்கு, ஒரு நபர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்க யாரும் குடிக்க மாட்டாங்க தெரியும் எனக்கு, பொதுவா சொல்றேன். ஒரு நாளைக்கு, ஏன்னா எல்லா குடும்பத்திலும் யாராவது ஒரு பிரச்சனை இருக்கு. மாமனோ மச்சானோ அப்பாவோ சித்தப்பாவோ பெரிய யாராவது ஒரு பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் இருக்கு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் குடிக்கிறான். ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய், 30 நாள் 3000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்சி காலம் 5 ஆண்டு காலம். 5 ஆண்டு காலத்துல 1,80,000 ரூபாய் குடிக்கிறான். இதான் கணக்கு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னா 5 ஆண்டு காலத்துல அரசாங்கத்திட்ட கொடுக்கிறாங்க. எவ்வளவு கொடுக்கறாங்க? 1,80,000 ரூபாய் காசு கொடுக்கறான். ஆனா அரசாங்கம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது எப்படி கொடுக்கறதுன்னா இலவசங்கள் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கறான்? ஒரு டிவி கொடுக்கறான். டிவி எவ்வளவு? 1,800 ரூபாய். அது வெடிச்சு போகுது. மிக்சி எவ்வளவு? மிக்சி 1,200 ரூபாய், அது ஓடல. ஃபேன் எவ்வளவு? 700 ரூபாய் ஒரு ஃபேனை தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் வேற என்ன? கிரைண்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவான், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஒரு ஆடு கொடுக்குறான். ஆடு எவ்வளவு இருக்கு போகுது? 2,000 ரூபாய் 4,000 ரூபாய். மேச்சேரி ஆடு இன்னும் சூப்பர் ஆடு. அது அதெல்லாம் எல்லாரும் கொடுக்க முடியாது. ஆடு இல்லையே முதல்ல, எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆடு இல்ல. மாடு எவ்வளவு? 10,000 ரூபாய் மாடுன்னு கணக்கு. மொத்தத்துல கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு வருது? 18,000 ரூபாய் கொடுக்குறோம். 18,000 ரூபாய் அரசாங்கம் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறான். இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அரசாங்கத்துக்கு? 1,80,000 ரூபாய் உங்க பணத்தை நீங்க அரசாங்கத்தை கொடுக்குறீங்க. அவன் வெறும் 18,000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. தான் கணக்கு, சாராயம் கணக்கு, இலவசம் கணக்கு. இதுதான். இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் நம்ம கிராமத்துல போய் சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஏதோ அவங்க இலவசம் கொடுத்துட்டு இருக்காங்க, இலவசங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்படியே எல்லாம் போய் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கொள்கை. ஏன்னா பாட்டாளி கட்சி ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து போடுகின்ற முதல் கையெழுத்து என்னன்னா, தமிழ்நாட்டிலே இனி வருங்காலத்தில் ஒரு சொத்து சாராயம் கூட இருக்காது என்று போடுகின்ற முதல் கையெழுத்து பாட்டாளி கட்சி. அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், SEZ, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இதுதான் நம்ம விவசாய நிலங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் பாரவாத்து கொடுக்கணும். யாருக்கு? அம்பானி, டாடா, பிர்லா, விஜய் மாலியா. அவனும் சாராயக்கான விஜய் மாலியா, அவனுக்கு போய் கொடுத்துட்டு. இப்படி நம்ம விவசாயிகள் அவன் நிலத்தை எவ்வளவு கொடுத்துட்டான்? 1 லட்சம், 2 லட்சம். அவங்க எவ்வளவு போகுது? 20 லட்சம், 30 லட்சம் போற ஏக்கர்ல 1 லட்சம், 2 லட்சம் கொடுத்துட்டு நீ காலி பண்ணு. அவங்க பரம்பரை அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் விவசாயி. அவனை காலி பண்ணிட்டு அந்த விவசாயம் என்ன பண்ண? 1 லட்சம், 2 லட்சம் வச்சுக்கிட்டு 2 மாசத்துல குடிச்சிட்டு முடிச்சு போயிடலாம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. அதுக்கப்புறம் ரோட்ல இருக்கிறாங்க. இதை எதிர்த்து போராடுகின்ற ஒரே கட்சி என்ன கட்சி? நம்ம பாட்டாளிகள் கட்சி. நம்முடைய ஐயா அவர்கள் தான். வேற எந்த கட்சியும் கிடையாது. எத்தனை போராட்டங்கள் ஐயா தலைமையில் நடக்கும். கன்னியாகுமரியில பிரச்சனை, ஐயா நீங்க கன்னியாகுமரி வாங்க, ஐயா போற. திருநெல்வேலியும் கூப்பிட்டாங்க, மதுரையில ஐயாவுக்கு வர வச்சாங்க, தருமபுரியில வர வச்சாங்க, கோயம்புத்தூர்ல எங்கேயோ எல்லாத்தையும் போய் அங்க தடுத்து நிறுத்தியது பாட்டாளி கட்சி. எங்களுடைய வித்தியாசம், தனித்துவங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். மற்ற கட்சிகளுக்கும் எங்க கட்சிகளுக்கும் வித்தியாசங்கள். அடுத்து சில்லறை வணிகம். சமீபத்தில் எவ்வளவு பெரிய போராட்டம், நாடாளுமன்றமே ஒரு வாரம் நடக்கல. என்ன பிரச்சனை? அங்க நேரடி அந்நிய முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI சொல்லுவாங்க. அது சில்லறை வணிகத்தில் பன்னாட்டு சில்லறை வணிகம் இப்ப வந்து கலந்துக்கலான்னு 51% அவங்களுக்கு பங்களிப்புன்னு சொல்லிட்டு இருக்க அரசாங்கம், மத்திய அரசு. தவறான கொள்கை. இதை எதிர்த்து யார் போராட்டினா 10 ஆண்டு காலத்துமாக ஐயா அவர்கள் தலைமையில போராட்டம். இங்க பன்னாட்டு நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் ரிலையன்ஸ் எதிர்த்து போராடுறது யாரு?
அங்க சென்னையில் ஐயா தலைமையில ரிலையன்ஸ் மூடணும், ரிலையன்ஸ் கூட்டு போகணும்னு எவ்வளவு போராடு. ரிலையன்ஸ் தமிழ்நாடு வந்தது பயம்தான். ஆனா இன்னைக்கு வால்மார்ட் வரானா, எங்க அமெரிக்கால இருந்து வால்மார்ட் வரப்போனா. வால்மார்ட் ஒரு பெரிய நிறுவனம். அவன் போனானா மற்ற சிறு வியாபாரிகள் வீட்டுக்கு போய் அனுப்பிச்சு விட்டுருவான். அவனுடைய போக்கே அமெரிக்கா நாடு, அந்த நாட்டிலே நியூயார்க் என்ற நகரம் அது முன்னேறிய நகரம். அந்த நியூயார்க்குடைய மாகாணம், அந்த மாநிலம், அந்த மாநிலத்தை ஒரு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கான். என்ன தீர்மானம்னா, அந்த வால்மார்ட் கடையை நியூயார்க் நகரிலே அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த அமெரிக்காவில் உள்ள மக்களே தீர்மானம் போட்டிருக்கான். ஏன்னா அவன் வந்தா சிறு வியாபாரிகள்லாம் அவன் முடிவு வாங்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றான், வால்மார்ட் வாங்க, சேலத்துக்கு வாங்க, சென்னைக்கு வாங்க, கோயம்புத்தூருக்கு வாங்க, இல்ல நாமக்கலுக்கு வாங்க. வந்தாங்க என்ன நடக்கும், இங்க சிறு வியாபாரிகள்லாம் இழுத்துட்டு கூட்டிட்டு போக வேண்டியது. அவ்வளவுதான். எல்லாரையும் வாங்கிடுவான், காசு கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு அப்ப சைனால இருந்து, கம்போடியால இருந்து, வியட்நாம்ல இருந்து பொருள் வாங்கி இங்க மலிவு விலையில கொடுத்துட்டு போறான். அவ்வளவு இங்க தொழிலை விட செய்ய முடியாதுங்க. அதனால தொடர்ச்சியாக எந்த கட்சி முதல் குரல் கொடுத்து தொடர்ச்சியா போராடி கொண்டு வருகிறதா பாட்டாளி கட்சி. இப்ப எல்லா கட்சியும் சேர்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் இவங்கதான். ஆனா இவங்க இப்ப சேர்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி is the only green party of India. அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலே பசுமையான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான், பசுமை கட்சி. கட்சி சார்பில் நாங்கள் தமிழ்நாட்டிலே 25 லட்சம் மரக்கன்று வைத்த ஒரே கட்சி இந்தியாவிலே பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த கட்சி இந்த அமைப்பு கிடையாது. எத்தனை ஏரிகள் குளங்களை தூர்வாரி மழை நீரை சேகரிக்க வேண்டும் சொல்லி எத்தனை போராட்டம் நடத்தியும் பவானி ஆறை காப்போம் என்ற ஐயாவுக்கு தலைமையில 120 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி ஐயா நடத்தினார். அங்க கழிவு வருது. பாலாவை காப்போம் 120 ஐயா சைக்கிள் தலைமையில் நடத்தும். ஏன்னா இவ்வளவு திட்டங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறார். ஏன் இந்த சேலத்துல அதிகமா மரம் நட்ட கட்சி என்ன கட்சினா பாட்டாளி கட்சி. எவ்வளவு சேலம் சுத்தி இருக்கிற பள்ளிக்கூடங்க எங்கன்னா போய் கேளுங்க. இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க, நம்மளை கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்க. அப்படி வேற எந்த கட்சிக்கும் இது போன்ற ஒரு அமைப்பு கிடையாது. எந்த கட்சிக்கும் இது போன்ற ஒரு கொள்கையே கிடையாது. புகையிலை எதிர்ப்பு. இன்னைக்கு புகையிலை சட்டம், பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூட சட்டம் கொண்டு வந்தது யாரு? நம்ம தான் கொண்டு வந்தோம். இதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள், எச்சரிக்கை விளம்பரங்கள், புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் வரக்கூடாதுன்னு எவ்வளவு எதிர்ப்புகள். யாராவது எதிர்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் அமைச்சராக இருந்தப்போ தமிழகத்தின் முதலமைச்சர், உலகத்தின் தன்மான தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் எதிர்த்தார். அவர் இரண்டாவது எதிர்த்து ராஜசேகர் ரெட்டி எதிர்த்தாரு. அங்கே மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் புத்ததேவ பட்டாச்சாரி எதிர்த்தார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் எதிர்த்தார். 120 எம்பிக்கள் எதிர்த்தாங்க. என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தாங்க. இந்த டுபாக்கோ மாஃபியா, டுபாக்கோ லாபி சொல்கின்ற அந்த லாபி எதிர்த்தாங்க. எல்லா எதிர்ப்புகளும் மீறி ஐயா சொன்னாரு, நான் இருக்கின்றேன், நீ தைரியமாக சட்டத்தை கொண்டு வாங்க சொன்னதால் இந்த சட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவன் உங்களுடைய அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தவன். இப்படி எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு ஏன் கொண்டு வந்ததுக்கு அரசியல் காரணமா? அரசியல் காரணமா இல்ல, இளைஞரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம், ஏக்கம். நானும் ஒரு மருத்துவன், எனக்கு தெரியும். 10 வயசுல ஒருத்தன் பிடிசி பிடிச்சானா 25 வயசுல அவனுக்கு என்னென்ன வருது, புற்றுநோயில இருந்து இருதய நோயில இருந்து எல்லாம், ஆண்மை குறைவுல எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையை முடிஞ்சு போகுது. அதனால தமிழ்நாட்டில் லாட்சியை ஒழித்தது யார்? எந்த கட்சி? நம்ம கட்சி. ஐயா ஒரு தனிநபர் இல்லைன்னா நீங்க கேரளாவில் வித்துட்டு இருக்க லாட்சி தமிழ்நாட்டில் ஏழைகளுடைய வாழ்க்கையை சுரண்டி போயிட்டு இருக்கு லாட்சி. சமூக நீதி என்று பெயர் சொன்னாலே அதற்கு மறுபெயர் பாட்டாளி மக்கள் கட்சி தான். சமூக நீதி அடிப்படையில் பாட்டாளி கட்சி தொடங்கியது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா எவ்வளவு பின்தங்கிய மக்கள் இல்லை, அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை. எவ்வளவு போராட்டங்கள் நமக்கு செஞ்சோம், 21 உயிர்களை தியாகம் செஞ்சோம். அதனால இன்னைக்கு வன்னியர்கள் மட்டும் கிடையாது, 108 சமுதாயங்கள் இன்னைக்கு பயனளித்துள்ளார்கள். அதுக்கு எல்லாம் காரணம் நம்ம ஐயா, நம்ம கட்சி, நம்ம தியாகிகள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்து ஜாதி கட்சின்னு சொல்றோம். சொல்லிட்டு போங்க, எங்களை பத்தி கவலை இல்லை. நான் கேட்கிறேன், இப்ப திமுக ஒரு காலத்துல முதலியாருங்க அதிகமா இருந்தாங்க. அப்ப திமுக முதலியார் கட்சியா? அண்ணா திமுக தேவருங்க அதிகமா இருந்தாங்க, தேவர் கட்சியா? இல்ல இப்ப அண்ணா திமுக திடீர்னு கொங்கு கவுண்டர் கட்சியா? அது அண்ணா திமுக இன்னைக்கு
ஜாதி கட்சியா? ஆனா இன்னைக்கு சேலத்தை பார்த்தீங்க, நாங்க ஜாதி அரசியல் நடத்தல சேலத்துல. ஆனா இன்னைக்கு சேலத்துல யார் பெரிய சமுதாயம்? வன்னிய சமுதாயம். ஆனா யாருக்கு அமைச்சர் கொடுத்திருக்காங்க சேலத்துல? இன்னைக்கு சேலத்துல உண்மையா ஜாதி அரசியல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சேலத்துல ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர் யாராவது வன்னிய சமுதாயத்தில் இருக்காங்களா? எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களே. எங்கேயும் யார் உள்ளே உள்ள இதற்கெல்லாம் யார் காரணம்? நாங்களா ஜாதி அரசியல் நடத்திட்டு இருக்கோங்க. ஒரு அதிகாரி கூட வன்னிய சமுதாயத்தை இல்லையங்க, எல்லாரும் டிரான்ஸ்பர் பண்ணி வெளியில அனுப்பிச்சு விட்டாங்களே. நாங்களா ஜாதி அரசியல் நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். அதெல்லாம் அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். மக்கள், பொதுமக்கள் எல்லாம் சொல்லுங்க. அதுக்காக எங்களுடைய ஆதங்கம் என்னன்னா தமிழ்நாட்டு முன்னேற்றம். நாங்க உலகம் முழுவதும் சுத்திட்டு வந்தோம். எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறோம். அமெரிக்கால இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து, பின்தங்கிய நாடுல இருந்து, முன்னேறிய நாடு, எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறோம். எனக்கு என்ன ஆதங்கம்னா அந்த நாட்டோட முன்னேற்றங்கள் எல்லாம் தமிழ்நாடு கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு ஆதங்கம் மட்டும் கிடையாது. எனக்கு வெறி. அந்த முன்னேற்றங்கள் ஏன் மக்களுக்கு கொண்டு வரணும். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க சிங்கப்பூர் போல நாங்க ஆக்குவோம், தமிழ்நாட்டை சிங்கப்பூர் போல நாங்கள் மாற்றுவோம், இல்ல அமெரிக்காவை போல மாற்றுவோம் சொல்ல மாட்டோம். சிங்கப்பூர்காரன் தமிழ்நாடு பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நாங்கள் முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். சிங்கப்பூர்காரன் சொல்லுவோம் பாருங்க, தமிழ்நாட்டை பாருங்க, சிங்கப்பூர் தமிழ்நாடு மேல நாங்கள் மாற்றுறோம். அது போன்ற மாற்றங்களை, முன்னேற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம். எவ்வளவு முன்னேற்றம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் திராவிட கட்சிகள் போன்ற குண்டு சட்டியில குதிரை ஓட்டம் கிடையாது எங்களுக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இங்க தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை? வேலையில்லா திண்டாட்டம். தமிழ்நாட்டில் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஆய்வு எண்ணிக்கை 2001 மொத்தம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலை வாய்ப்பு மையங்களில் பதிவு செய்த இளைஞர்கள் எவ்வளவு பேர்னா மொத்தம் 49 லட்சம் பேர். 10 ஆண்டுகள் பிறகு இன்னைக்கு 2010 மொத்தம் பதிவு செய்த பேர் எத்தனை பேர்னா 69 லட்சம் பேர். இந்த 10 ஆண்டு காலத்திற்குள் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க? அரசாங்கத்தில் 1,20,000 பேர், 1,60,000 பேர் வேலை கொடுத்திருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க, 69 லட்சம் பேர்ல மொத்தத்தில் 1,60,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. மக்கள் என்ன போகும்? எங்க இருப்பாங்க? அவங்க நிலைமை என்ன இருக்கு? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளிகள் கட்சி. எங்களுக்கு வசனம் பேச தெரியாது, வேஷம் போட தெரியாது, நடிக்க தெரியாது. எங்களுக்கு உழைக்க மட்டும்தான் தெரியும், மக்களுக்காக போராட மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு விலை உயர்வு இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா அதிமுக கேட்டா இது திமுக தான் காரணம், திமுக கேட்டா இது அதிமுக தான் காரணம். இப்படி எத்தனை நாளையே மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருப்பீங்க? யாரு காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா சரியான நிர்வாக திறமை இல்லாத ஆட்சி தான் காரணம். ஆட்சி செய்ய தகுதி இல்லாதவர்கள் தான் காரணம். 44 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் தகுதி இல்லாத ஆட்சியாளர்கள். எங்க கிட்ட 1 வருஷம் கொடுத்து பாருங்க, இந்த கடன் எல்லாம் நாங்க தீர்த்துறோம். ஒரே வருஷம் தான் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. இந்த மணல் கொள்ள அடிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினாலே போதும், ஒரு ஆண்டுக்கு 50,000